வணக்கம் நண்பர்களே. செக்ஸை பற்றி பேசினாலே அசிங்கம் நினைக்கிற காலங்களில் மிக நாகரிகமாக அறிவியல் பூர்வமான செய்திகளை மட்டுமே நான் பதிவிட்டு வருகிறேன். இதை சொல்கிறதுக்கு மன்னிக்கணும். சில வயதுக்கு வராதவர்கள் இந்த வீடியோ தவிர்த்துருங்க. ஓரல் செக்ஸ் அப்படின்னு ஒரு வார்த்தை தாம்பத்தியத்தில் உண்டு. இந்த ஓரல் செக்ஸில் 550 பொசிஷன் இருக்கிறதா வார்சாயனர் காமசூத்திரத்தில் எழுதியிருக்கார். இப்போது சமூகத்தில் என்ன புது புத்தியில் இருக்குன்னா, ஓரல் செக்ஸ்னு பேசினாலே அசிங்கம், அது ஒரு தாம்பத்தியத்தில் ஒரு அசிங்கமான விஷயம், அதை போய் எப்படி பேசுகிறீங்க, அதை எப்படி அங்கீகரிக்க முடியும், இது டாக்டரே சொல்லியிருக்காங்க அப்படின்னு இது ஒரு பழமையான மனப்பாங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இங்கு இந்திய சமூகத்தில் இந்த பிரிட்டிஷ் காலத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பெறுவதற்கு இதுதான் செக்ஸ் பொசிஷன் அப்படின்னு சொல்லி மாற்றினதா வரலாறு சொல்கிறாங்க. அதற்கு முன்னால் இந்த தாம்பத்தியத்தை குறித்து வார்சாயனர் எழுதின காலங்களில் இந்த செக்ஸோடைய பொசிஷனே வேறு. கிட்டத்தட்ட ஓரல் செக்ஸ்க்கு மட்டுமே 550 பொசிஷன்களை சொல்கிறாங்க, ஒன்லி ஃபார் த ஓரல் செக்ஸ். இதை இந்த காலத்தில் இருக்கிற செக்ஸாலஜிஸ்ட்டை ஏற்றுக்கிறாங்க. எஸ். அப்போ இடையில் ஒரு கேள்வி ஒருத்தர் கேட்டிருக்காரு, ஐயா இந்த ஓரல் செக்ஸ் பண்ணால் அவங்களுக்கு தொண்டையில் புற்றுநோய் வந்துடும் அப்படின்னு. பொதுவாகவே அது ஓரல் செக்ஸ்ன்னு இல்லை, ஆணுறுப்போ பெண்ணுறுப்புலையோ ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்குது, சுத்தம் இல்லாமல் இருக்குது அப்படின்னாலே இன்ஃபெக்ஷன் வந்துடும். அது புற்றுநோயோ எந்த நோயோ வந்துடும். இது மருத்துவர்கள் சொல்கிறது. இது பொது வெளியில் பேசுகிறதுக்கோ, அதுக்காக எல்லோரும் இதை பற்றி பேசுங்கன்னு நான் சொல்ல வரல. இது பொது வெளியில் பேசுகிறதுக்கோ, இப்படி பேசினாலே அசிங்கம் நினைக்கிறதுக்கோ, இது மாதிரி ஒரு விஷயம் நாம் பேசவே கூடாதுன்னு நினைக்கிறதோ, அந்த உணர்வுகளை நீக்குங்கள், அந்த உணர்வை விட்டு வெளியே வாருங்கள். ஏன்னா தவறான புரிதல்கள் தான் திருப்பூர் ஒரு பெண் இறந்து போகுது. என்ன, போனோகிராஃபி படங்கள், ஆபாச படங்களுக்கும் செக்ஸ் கல்விக்கும் வித்தியாசம் தெரியல நிறைய பேருக்கு. அதனால தான் இந்த குழப்பங்கள் வருது. இது பேசினா அசிங்கம், அது ஏன்னா போனோகிராஃபி வேறு, அது உங்களை தூண்டுவதற்காக எடுக்கக்கூடிய ஒரு ஆபாச படம். ஆனால் செக்ஸ் கல்வி என்பது அப்படி அல்ல, பாலியல் கல்வி என்பது அப்படி அல்ல. அது ஒரு ஆண் பெண் கல்வியை பற்றி அறிவியல் பூர்வமாக விளக்குவது, உண்மையான இயற்கையான வழிகள் என்ன என்று சொல்வது. இதை இரண்டையும் போட்டு குழப்பிக்கிறதுனால தான் நிறைய விஷயங்களை பேசாமல் போகிறாங்க. அதுக்காக நான் தொடர்ந்து அந்த மாதிரி விஷயங்களை போடுறான்னு நினச்சி என்னை வேண்டிய திட்டிடாதீங்க. ஸோ தொடர்ந்து சேனலுடைய மற்ற விஷயங்களும் நீங்கள் வீடியோக்கள் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.